வணக்கம் நண்பர்களே, விஜயபிரகாஷ் பேசுகிறேன். மிக முக்கியமான நாள் இன்னைக்கு இந்தியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கே. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பேடிஎம் இப்போ ஐபிஓ வரப்போகுது. இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அவங்க ரெடி ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா $3 பில்லியன் அப்படின்றாங்க. $3 பில்லியன் எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? $3 பில்லியன் $2,17,000 கோடி நண்பர்கள். 2,17,000 கோடி பணத்தை திரட்டுவதற்காக இப்போ நம்ம பேடிஎம் வந்து ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐபிஓ பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பேடிஎம் பற்றி நான் சொல்லணும். இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் பேங்கிங்கில் மிக முக்கியமான இடத்துல இருக்குது பேடிஎம், ரைட்? இது மும்பையோட பங்குச்சந்தையில் லிஸ்ட் பண்ண காத்திருக்கு, சரியா? அது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிஸ் வந்து என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் லிஸ்ட் பண்ணுறதாக காத்திருக்காங்க. என்னென்ன கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆப் ஜொமேட்டோ, பாலிசி பஜார் உங்களுக்கு தெரியும், இன்சூரன்ஸ் செல்லர்ஸ், ஸ்விக்கி, ஒன்ஸ் அகெயின் ஃபுட் ஆப்பு, பேடிஎம். இப்போ இந்த கம்பெனிகள்லாம் முந்திக்கிட்டு பேடிஎம் என்ன பண்ணுறதுன்னா ஐபிஓ லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ நான் முதல்ல ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஐபிஓனாலே மிகப்பெரிய லாபம் வரும் அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்ப்பு இருக்குது, ரைட்? அதுவும் நிறைய கஸ்டமர் பேஸ் இருக்க கம்பெனிஸு இப்போ அடிக்கடி என்ன பண்ணுறாங்கன்னா ஐபிஓ விடணும்னு நினைப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ சமீப காலங்களில் எந்த ஒரு கம்பெனியும் மிகப்பெரிய முதலீட்டை ஈர்க்கலை, ரைட்? அதுக்காக பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காகவும் டே டு டே ஆக்டிவிட்டீஸை அதிகப்படுத்துறதுக்காகவும் இப்போ எல்லாருமே ஐபிஓக்காக காத்திருக்காங்க. இது குவாரண்டைன் டைமாக இருந்தாலும் கூட, லாக்டவுன் டைமாக இருந்தாலும் கூட பேடிஎம் மேலே மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது, சரியா? இந்த 2,18,000 கோடி அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் நண்பர்களே. நான் பார்க்குறது என்னன்னா, இந்திய முதலீட்டாளர்கள் யார் வேணாம், 2 விதமான முதலீட்டாளர்கள் இருக்காங்க. ஒன்று ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள். இன்னொன்று கார்ப்பரேட் இன்வெஸ்டர்ஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ். இவங்களில் இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த பேடிஎம் ஐபிஓவில் பங்கு பெறுறது, சரியா? இந்த ஐபிஓ மட்டும் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்பெனியும் பண்ணாத அளவுக்கு இந்த பேடிஎம் மிகப்பெரிய அமௌண்ட்டை ஈர்க்கும். இது வரைக்கும் 15,000 கோடி தான் கோல் இண்டியா, கவர்மெண்ட் நிறுவனமான, பொதுத்துறை நிறுவனமான கோல் இண்டியா 15,000 கோடி 2010 தான் பணத்தை ஈர்த்திருக்காங்க. ஆனால் இப்போ இவங்களோட பிளான் வேற மாதிரி இருக்குது. 2,17,000 கோடி அப்படின்றது மிகப்பெரிய அமௌண்ட்டு. இது நடந்துச்சு அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் நம்மளுக்கு, சரியா? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி நிறுவனங்கள் வந்து அதிக அளவில் இந்தியாவில் லிஸ்ட் ஆகிறது இல்லை. லிஸ்ட் ஆனாலும் கூட ஐபிஓன்ற போது எதெல்லாம் அதிகமாக பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ சாஃப்ட் பேங்க், ஜப்பானோட சாஃப்ட் பேங்கும் சைனாவோட அலிபாபாவும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேடிஎம் உடைய ஒர்த் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு 1.5 லட்சம் கோடி அப்படிங்கிறாங்க. இந்த 1.5 லட்சம் கோடி மதிப்புள்ள இந்த பேடிஎம் இன்னைக்கு 2,17,000 கோடியை நோக்கி போகும்போது இதனால் நிறைய சிறு முதலீட்டாளர்கள் வந்து பயன்பெறுவாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த கம்பெனியோட சிஓ விஜய் சேகர் சர்மா முக்கியமான ஒரு செலிபிரிட்டி பில்லியனர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த கம்பெனியோட மதர் கன்சர்ன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 197 கம்யூனிகேஷன் ஒரு கம்பெனி இருக்குது. இது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பே, அமேசான் பே, வாட்ஸ்அப் பே போல் இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் மிகப்பெரிய காம்படிஷனாக பேடிஎம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த பேடிஎம்னோட ஐபிஓ எப்போ வந்தாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் நம்புவோம். இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நம்ம சொல்கிறோம். முதலீட்டு திட்டங்களை நம்ம நல்லா அலசி ஆராய்ந்து எந்த கம்பெனி என்ன டர்ன் ஓவர், அவங்களோட ப்ரொஜெக்ஷன் என்ன, அவங்களுக்கு இருக்கிற பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் என்ன, அவங்களோட எக்ஸ்பென்ஷன் மோட் என்ன, ஐபிஓவில் பணம் இன்வெஸ்ட் பண்ணால் பணம் வருமா வராதான்னு பல க்ரைட்டீரியாஸை பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். See you on top.